இன்று ஈரான் எல்லையில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் அசர்பைஜானின் நாக்கிவன் பகுதியில் உள்ள விமான நிலையம் மற்றும் ஒரு பள்ளி அருகே விழுந்து வெடித்தன. இந்த தாக்குதலில் 2 பொதுமக்கள் காயமடைந்தனர் மற்றும் விமான நிலைய கட்டிடம் சேதமடைந்தது. இதை அசர்பைஜான் அரசு வன்மையாக கண்டித்துள்ளது. அசர்பைஜான் நாடு இஸ்ரேலுடன் நெருங்கிய பாதுகாப்பு உறவை கொண்டுள்ளது. இது ஈரானுக்கு பெரிய அச்சத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துகிறது. அசர்பைஜான் தனது நாட்டின் 2 பகுதிகளை இணைக்க ஆர்மீனியா வழியாக ஒரு பாதையை அமைக்க முயல்கிறது. இது அமைந்தால் ஈரானுக்கும் ஆர்மீனியாவுக்குமான எல்லை துண்டிக்கப்படும் என்பதால் ஈரான் இதை எதிர்க்கிறது. தற்போது மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே போர் மூண்டுள்ள சூழலில் அசர்பைஜானின் நிலப்பரப்பு தனக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என ஈரான் சந்தேகிக்கிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அசர்பைஜான் தனது இராணுவத்தை எல்லையில் தயார் நிலையில் நிறுத்தியுள்ளது. ஈரானின் வடக்கு பகுதியில் லட்சக்கணக்கான அசர்பைஜான் இன மக்கள் வசிக்கின்றனர். அசர்பைஜான் நாடு அவர்களை தூண்டிவிடலாம் என ஈரான் அஞ்சுகிறது. தனது வான்வெளியையோ நிலத்தையோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அசர்பைஜான் உறுதியளித்த போதிலும் ஈரான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இன்றைய தாக்குதலை தொடர்ந்து அசர்பைஜான் ஈரானிய தூதரை நேரில் அழைத்து தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. துருக்கி போன்ற நாடுகள் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்து வருகின்றன.